ராதே ஹர் ஹர் மகாதேவ் ஷயாமின் பக்தர்கள் மாலையில் விளக்கேற்றி வழிபட சரியான நேரம் எது? எப்போது விளக்கு ஏற்ற வேண்டும்? விளக்கு ஏற்றும் போது என்ன செய்ய வேண்டும்? நாம் மாலையில் வெளியே சென்றால் இந்த விதியை பின்பற்ற வேண்டும். நாம் விளக்கேற்றினால் குளிக்க வேண்டுமா? குளிக்காமல் மாலை பிரார்த்தனை செய்வது அவசியம். செய்ய முடியும் அல்லது செய்ய முடியாது. மற்றும் மாலையில் வீட்டில் எத்தனை விளக்குகள் ஏற்ற வேண்டும்? விளக்கு எங்கே ஏற்ற வேண்டும்? மந்திரம் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். வீட்டின் தொல்லைகளை நீக்கவும் ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற விளக்கு எப்படி ஏற்ற வேண்டும்? எனவே இன்றைய காணொளி முற்றிலும் நீங்கள் கேட்கும் மாலையில் சந்தியாவந்தனத்தை அடிப்படையாக கொண்டது. நாங்கள் மாலை பிரார்த்தனை மற்றும் வழிபாடு செய்கிறோம். அவன் எப்படி விளக்கை ஏற்றுகிறான்? நீங்கள் எந்த விதியை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா இன்றைய காணொளி முழுக்க முழுக்க உங்களுக்கானதுதான். நான் பதிலளிக்கும் கேள்விகளின் அடிப்படையில் வேதங்களின்படி கொடுக்க உங்களுக்கு முழு உரிமை உண்டு. நீங்கள் முயற்சித்தால் முழு வீடியோவையும் பாருங்கள். இன்றைய காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை விரும்புங்கள். ஏனென்றால் உங்களுக்கு பிடிக்கும் மற்றும் உங்கள் கருத்துக்கள் எனக்கு மிகவும் முக்கியம். எனக்கு தெரிந்த ஒரே வழி இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு. கருத்து பெட்டியில் சிவனும் தாயாரும் நீங்கள் லட்சுமியின் பெயரையும் உச்சரிக்க வேண்டும். இது உங்களுக்கு நேர்மறை ஆற்றலை தரும். உங்களுக்கு ஏதேனும் ஆலோசனைகள் இருந்தால் ஒரு கேள்வி இருக்கிறதா அல்லது ஒரு குறிப்பிட்ட வீடியோவை பார்க்க விரும்புகிறீர்களா? ஆம் எனில் அதையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நீங்கள் இப்போது முதல் முறையாக சேனலுக்கு வந்தால் ஆம் என்று எழுதுங்கள். நீங்கள் இன்னும் சேனலுக்கு குழு சேரவில்லை. எனவே தயவு செய்து டோட்டல் கியான் சமுத்திர தமிழ் சேனலுக்கு குழு சேரவும். அதை எடுத்து பெல் ஐகானை அழுத்தவும். இந்த சேனலில் பதிவேற்றப்படும் ஒவ்வொரு புதிய வீடியோவும் சரியான நேரத்தில் கிடைத்தால் முதலில் விளக்கை எப்படி ஏற்றுவது என்பது பற்றி பேசலாம். அதை செய்வதற்கு முன் மாலையில் பூஜை செய்வதன் மூலம் முதலில் என்ன குளியல் அவசியம் என்று பாருங்கள். வேதங்களின்படி வழிபாட்டில் தூய்மை அது அவசியமானால் காலையில் நாம் ஜெபிக்கும்போது பின்னர் குளிப்பது மிகவும் அவசியம். காலையில் குளிக்காமல் பூஜை செய்யக்கூடாது. ஆனால் மாலை தொழுகையை கை கால் முகம் கழுவிய பின்னரே செய்ய வேண்டும். நீங்களும் குளிக்கலாம். அது அவசியமில்லை. இப்போ பாருங்க, நீங்க வேணும்னா உங்க உடைகளையும் மாத்திக்கலாம். அல்லது நீங்கள் உங்கள் கைகளையும் முகத்தையும் கழுவலாம். ஒருவர் திறந்த வெளியிலும் பூஜை செய்யலாம். மாலையில் பூஜை செய்ய விரும்பினால் பகலில் செய்யுங்கள். நீங்கள் தூய்மையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் கழிப்பறை அல்லது குளியலறைக்கு செல்லும் போதெல்லாம் அந்த நேரத்தில் தயவு செய்து சுத்திகரிப்பு செய்யுங்கள். நிச்சயமாக கதவை திறக்கவும். ஒவ்வொரு முறை நீ குளியலறைக்கு செல்லும் போதும். எனவே நீங்கள் நாள் முழுவதும் உங்கள் மனதை தூய்மைப்படுத்துவதில் வைத்திருந்தால் ஆம் எனில் மாலையில் குளிக்காமல் கூட நீங்கள் உங்கள் கைகளையும் கால்களையும் கழுவுவதன் மூலம் பூஜை செய்யலாம். நீங்கள் விரும்பினால் பிறகு நீங்கள் கோடை காலத்தைப் போல குளிக்கலாம். அன்று என்றால் மாலையிலும் குளிக்கலாம். நீங்கள் வழிபட முடிந்தால் நீங்களே பல விஷயங்களை செய்யலாம். அதன் விருப்பப்படி தீர்மானிக்க முடியும். உங்கள் அடுத்த கேள்வி மாலை தொழுகைகள் செய்யப்படுகிறதா என்பதுதான். எந்த நேரத்தில் விளக்கை ஏற்ற வேண்டும் என்று பாருங்கள். மாலையில் வழிபாட்டு நேரம் பிரதோஷம் கால நேரம் என்றால் சூரியன் மறையும் நேரம் என்று பொருள். அந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் ஒரு விளக்கு இருந்திருக்கும். இப்போது உங்களைப் போலவே பற்ற வைக்கப்பட வேண்டும். மக்கள் என்ன நேரம் என்று கேட்கிறார்கள். மாலையில் விளக்கை ஏற்றி மாலையை பாருங்கள். ஒவ்வொரு பருவத்திலும் சூரிய அஸ்தமன நேரம் மாறுபடும். குளிர்காலம் செல்லச் செல்ல அது நடக்கும். அதனால் காலை 5:30 மணி வரை கூட கோடைக்காலம் போலத்தான் இருக்கும். சரி, மாலை 6:30 மணி முதல் 7 மணி வரை இப்படித்தான் சூரியன் மறையும் நேரம். சில நேரங்களில் 7:30 ஆக இருக்கும். ஒவ்வொரு பருவத்திலும் கோடைக்காலம் கடந்து செல்கிறது. சூரிய அஸ்தமன நேரங்கள் மாறுபடலாம். எனவே ஒன்று, இந்த நேரத்தில் விளக்கை பார்க்க சரியான நேரத்தை சொல்லுங்கள். பற்ற வைப்பது மிகவும் கடினமாக இருக்கும். நாம் ஒவ்வொரு முறையும் ஒரே நேரத்தில் அதை செய்வது நியாயமில்லை. என்னால் விளக்கை ஏற்ற முடியவில்லை. அதனால்தான் மாலை நேரம். மாலை நேரம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதாவது சூரியன் மறையும் போது அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கை ஏற்ற வேண்டும். அதைச் செய். இப்போது எத்தனை என்பதை பற்றி பேசலாம். உங்கள் வீட்டில் பிரபலப்படுத்த வேண்டிய விளக்குகள். வேதங்களின்படி மாலையில் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அதனால் என்ன நடக்கும்? மாலையில் வேதங்களின்படி என்று காலில் லட்சுமி மாதாவும் அவளுடைய சகோதரியும் இருவரும் வறுமையில் ஒரு சுற்றுலா சென்றிருந்தாள். வீட்டின் பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. இருக்கிறதா? அம்மா மகாலட்சுமி அந்த வீட்டிற்குள் நுழைந்தாள். பிரதான நுழைவாயிலில் விளக்கு இருக்கும் வீட்டிற்கு செல்லுங்கள். எரிந்து கொண்டிருக்கும் அந்த வீட்டிற்குள் வறுமை நுழைவதில்லை. இது நடந்தால்
மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நுழைவாள். இதற்காக வீட்டின் பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கு வைக்கப்பட வேண்டும். அது எரிய வேண்டும். ஆம், விளக்குகள் பிரதான நுழைவாயிலில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த விளக்கு மாலை நேரத்தில் இதன் நன்மைகள் பல. வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள வேதங்களின்படி மாலையில் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் அந்த வீட்டில் எந்த நேரத்திலும் ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. எந்த வகையான எதிர்மறை ஆற்றல் நுழைவும் இல்லை. உங்கள் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்தால் நீங்கள் பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கை ஏற்றுகிறீர்கள். பின்னர் நீங்கள் அனைத்து வகையான வாஸ்து குறைபாடுகளில் இருந்தும் விடுபடுவீர்கள். அது கண்டுபிடிக்கப்பட்டு உங்கள் வீட்டில் பித்திராதோஷம் இருந்தால் அதனால்தான் உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் உள்ளன. அது செய்யப்பட்டால் அது வீட்டின் பிரதான நுழைவாயிலில் இருக்கும். இதை வைத்து வீட்டின் விளக்கை ஏற்றுகிறோம். பித்ராதோஷமும் நீங்கும். இது தவிர வீட்டில் ஏதாவது தொந்தரவு இருக்கிறதா? அல்லது உங்கள் வீட்டில் பல நோய்கள் உள்ளனவா? வீட்டில் கருத்து வேறுபாடு உள்ளது, நிதி நெருக்கடி உள்ளது. நாங்கள் பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கை ஏற்றுகிறோம். எனவே எல்லா வகையான பிரச்சனைகள் மற்றும் வலிகளில் இருந்தும் நிவாரணம் பெறுங்கள். இதிலிருந்து நிவாரணம் பெற வீட்டில் உள்ள முக்கிய பொருளை வைத்திருங்கள். வாசலில் விளக்கை ஏற்றுவது மிகவும் முக்கியம். வேதங்களின்படி அது வீட்டிற்கு அவசியம். பிரதான நுழைவாயிலில் ஒரு விளக்கு இருக்க வேண்டும். இப்போது இரண்டாவது விளக்கை பற்றி பேசலாம். உங்கள் வீட்டில் துளசி செடிக்கு அருகில் விளக்கேற்ற வேண்டும். வேதங்களின்படி ஏற்றப்பட வேண்டும். மாலையில் துளசியை வழிபட்டால் அத்தகைய வீட்டில் வேர்களுக்கு அருகில் இருள் இருக்கும். வறுமை ஒரு நிரந்தர தங்குமிடமாக மாறும். மற்றும் உங்கள் வீட்டில் மாலையில் துளசி செடியின் அருகே விளக்கேற்றுங்கள். அத்தகைய வீட்டில் எரிகிறது லட்சுமி ஸ்ரீ ஹரி விஷ்ணுவுடன் வசிக்கிறார். மகாலட்சுமி அத்தகைய வீடுகளில் வசிக்கிறார் என்றால் நீங்கள் அதை மாலையில் செய்ய முயற்சிக்க வேண்டும். துளசி செடிக்கு அருகில் ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும்.